சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பயனுள்ள தகவல்கள் பற்றி. பறித்த உடனேயே தங்கமா மாறக்கூடிய பாரிஜாத மலர் பற்றி யாருக்கு இங்க தெரியும்? உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய பாராபங்கி மாவட்டத்தோட அமைதியான சூழல்ல காலத்தால அழியாத ஒரு தெய்வீக மர்மம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குது. அது குந்தி தேவி வழிபட்டதா போற்றப்படக்கூடிய குந்தேஸ்வர மகாதேவர் கோவில். பாண்டவர்களோட தாயான குந்தி தேவி தன்னோட மகன்களோட பாதுகாப்புக்காகவும் எதிர்காலத்துல நடக்க இருந்த மகாபாரத போர்ல வெற்றி பெறதுக்காகவும் சிவபெருமான தன்னோட ஆதரவா வேண்டி தீவிர தவத்துல அமர்ந்தா. அந்த நேரத்துல அவளோட மனம் முழுவதும் ஒரே நம்பிக்கை, ஈசன் என்ன காப்பாத்துவார் அப்படின்றதுதான். ஒரு நாள் அவள் தன்னோட மகன் பீமனை அழைத்து, எனக்கு சிவலிங்கம் தேவைப்படுது, இங்க சிவனை ஸ்தாபித்து வழிபட விரும்புறேன் அப்படின்னு சொன்னா. அம்மாவோட வேண்டுகோளை கேட்டு உடனேயே எழுந்த பீமன் மலையில இருந்து ஒரு விசேஷமான சிவலிங்கத்தை கொண்டு வந்து அங்க ஸ்தாபித்தான். அத தினமும் குந்தி தேவி ஆழ்ந்த பக்தியோட பூஜை செஞ்சுட்டு வந்தா. அவளோட அந்த பக்திக்காகவே இங்க இருக்கக்கூடிய ஈசன் குந்தேஸ்வரர் அப்படின்னு பெயரும் பெற்றாரு. அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் சாதாரணமா இல்லாம செவ்வக வடிவுல நடுவுல லிங்க ரூபம் உயர்ந்து காணப்படக்கூடிய வித்தியாசமான அமைப்புல இருக்கும். இத தரிசனம் செய்தப்போ அந்த காலத்தோட அதிசயத்தை நம்மளால உணர முடியும். பாரிஜாத மரத்தோட அதிசயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கோவில் கிட்டக்க இன்னும் ஒரு மர்மம் நிறைஞ்சிருக்கு. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாரிஜாத மரம். இது சாதாரண மரம் கிடையாது. தேவர்களோட உலகமான இந்திரலோகத்துல இருந்த மரம் அப்படின்னு புராணங்களும் சொல்லுது. மகாபாரத காலத்துல ஒரு இரவு குந்தி தேவிக்கு கனவுல சிவபெருமான் தோன்றி, தங்க மலர்களால என்னைய பூஜை செய், வெற்றி உன்னுடையது அப்படின்னு அருள் கொடுத்தாரு. அதை கேட்ட குந்தி தேவி தன்னோட மகன் அர்ஜுனனை அழைத்து, எனக்கு தங்க மலர்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னா. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இத பத்தி கேட்டப்போ, அது உண்மையான தங்க மலர் கிடையாது, பாரிஜாத மலர் தான் அது, அது இந்திர லோகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அர்ஜுனன் ரொம்ப கடுமையா தவம் இருந்தான். அவனோட பக்தியால மகிழ்ந்த தேவர்கள் அந்த பாரிஜாத மரத்தை அவனுக்கு அருள் கொடுத்தாங்க. அர்ஜுனன் அந்த மரத்தை கொண்டு வந்து இந்த தளத்திலேயே நட்டான். அந்த நாள்ல இருந்து குந்தி தேவி பாரிஜாத மலர்களால சிவனை பூஜை செஞ்சுட்டு வந்தா. அதுக்கப்புறமா நடந்ததுதான் வரலாறு. பாண்டவர்கள் மகாபாரத போர்ல வெற்றி பெற்றாங்க. இந்த பாரிஜாத மரம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட தான் இருக்குது அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. அதோட மலர்கள்ல ஒரு அற்புதமே இருக்குது. மரத்துல இருக்கிறப்போ அது வெள்ளை நிறத்துல இருக்கும். ஆனா அதை பறித்ததுக்கு அப்புறமா அது தங்க நிறமா மாறிடும். இந்த அதிசயத்தை பார்த்தவங்க இது ஈசனோட அருள் சாட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவில் மகாபாரத காலத்தை நினைவூட்டக்கூடிய ரொம்ப பழமையான தலம். இங்க சிவபெருமான் குந்தி தேவியோட பக்திக்காக வாழ்ந்ததா பக்தர்கள் நம்புறாங்க. துர்கா தேவி இங்கும் தனி சன்னதியில அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்கிறா. அமாவாசை, மகா சிவராத்திரி போன்ற நாட்கள்ல இந்த தலம் ரொம்ப சிறப்பா வழிபடப்படுது. பக்தி அப்படின்றது உண்மையா இருந்தது அப்படின்னா அதிசயம் நிச்சயமா நிகழும். இறைவன் எப்பவுமே நம்பிக்கைய விட்டுடாதவங்களை காப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களுக்கும் கோவிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.